ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இந்தின் இளம்பிறை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. நமக்கு ஜோதிட ஞானத்தையும் கிரியா யோகத்தையும் தந்த குருமார்களுக்கு நன்றி. ஜோதிட சொந்தங்களுக்கு வணக்கம். ஆண்டு ஐப்பசி மாதம் மகரம் ராசிக்காரர்களுக்கு என்னென்ன பலன்கள் எல்லாம் நடக்க இருக்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஐப்பசி மாதம் என்று சொல்கிற போது 2 மாபெரும் பெயர்ச்சிகள் நடக்க இருக்கிறது. சூரிய பகவான் ஆத்மகாரகர், இந்த பூமிக்கு ஒளி தரக்கூடியவர், ஜோதிடத்தினுடைய பிதாமகன் என்று சொல்லப்படக்கூடியவர் ஒளி கிரகம் நீச்சமடைய போகிறார். மகர ராசியை பொறுத்த வரைக்கும் அவர் நீச்சம் அடைந்தாலும் 10ஆம் இடத்துல திக்பலமாகி இருக்க போகிறார். ஒரு ஸ்தான பலத்தை இழந்து இன்னொரு ஸ்தான பலத்தை அடைகிறார். 11ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் லாபாதிபதி உச்சகுருவின் பார்வையில மங்கள யோகத்தில் இருக்க போகிறார். 2025ஆம் ஆண்டு ஐப்பசி மாதம் ஆரம்பத்திலேயே குருநாதர் அதிசாரமாக இடப்பெயர்ச்சி அடைந்து கடகத்திலே உச்சமடைந்து அமரப்போகிறார். கடகத்திலே இருக்கிற இந்த உச்சகுரு நேரடியாக ராசியை பார்க்க போகிறார். ராசியும் ராசிநாதனும் ஒரே நேரத்தில் உச்சகுருவின் பார்வைக்குள் வருகிறார்கள். 3, 7, 11ஆம் இடங்களும் ராசியும் உச்சகுருவின் தொடர்புக்குள் வருகிறது. 2025ஆம் ஆண்டு ஐப்பசி மாதம் மகர ராசிக்காரர்களுக்கு என்னென்ன பலன்கள் எல்லாம் நடக்க இருக்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். உண்மையில சொல்றேன், எனக்கே பொறாமையாக இருக்கிறது. மகர ராசிக்காரர்களுக்கு தொட்டது துலங்கும், நினைத்தது நடக்கும், எண்ணங்கள் எல்லாம் ஈடேறும், முயற்சிகள் பலிக்கும், இறை அருள் கிடைக்கும். அதாவது அடுக்கிக் கொண்டே போகலாம். அத்தனை நன்மைகளும் ஐப்பசி மாசத்துல மகர ராசிக்காரர்களுக்கு இயல்பாக கிடைக்கக்கூடிய அற்புதமான மாதம். அதாவது ராசி நேரடியாக உச்சகுருவின் பார்வையில் இருக்கிறது. ராசிநாதன் சனி பகவானாகி 3ஆம் இடத்துல குருவின் வீட்டுல உச்சகுருவின் பார்வையில் இருக்கிறார். என்ன சொல்ல, எப்படி சொல்ல? அதாவது பருத்தி புடவையாய் காய்க்க போகிறது, தொட்டது துலங்க போகிறது, நினைத்தது நடக்க போகிறது. உங்களை தவறாக புரிந்து கொண்டு உங்களை புறக்கணித்தவர்கள் உங்களுடைய அருமை பெருமைகளை உணர்ந்து கொண்டு உங்களோடு வந்து ஒட்டி உறவாட போகிறார்கள். வாய்ப்புகள் எல்லாம் மலர்ந்திருக்கிறது, இறை அருள் கூடி வந்திருக்கிறது. இந்த வாய்ப்புகளை, இந்த இறை அருளை சரியாக நீங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். ராசியும் ராசிநாதனும் ஒரே நேரத்தில் உச்சகுருவின் பார்வையில் இருக்கிற போது இதுவரைக்கும் உங்கள் பெயருக்கு ஏற்பட்ட களங்கம் எல்லாமே அப்படியே விலகும். பெயர், புகழ், அந்தஸ்து, மரியாதை, கௌரவம் எல்லாமே உயர்வடைவதற்கான அற்புதமான பொற்காலம். அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும். சமூகத்திலே இருக்கக்கூடிய பெரிய மனிதர்களுடைய தொடர்பு கிடைத்து அதன் மூலம் ஆதாயங்களும் வெற்றிகளும் கிடைப்பதற்கான அற்புதமான பொற்காலம். சனி பகவான் 3ஆம் இடத்துல தாராளமாக அமரலாம். அந்த வீடு குருவின் வீடாகி உச்சகுருவின் பார்வையில் ராசிநாதன் இருக்கிற போது தொட்டது துலங்கும், நினைத்தது நடக்கும். அதாவது 3ஆம் இடம் என்று சொல்கிற போது உங்களுடைய தன்னம்பிக்கை, தைரியம், வீரியம், பராக்கிரமம் எல்லாம் 3ஆம் இடம். ஒரு விதமான கான்பிடன்ஸ் லெவல் அதிகரிக்கும். நம்மாலும் வாழ்வில் எதையும் சாதிக்க முடியும் என்கின்ற ஆக்கப்பூர்வமான நேர்மறையான பாசிட்டிவான சிந்தனைகள் வெளிப்படும். அதாவது நீங்கள் நினைப்பதை, நீங்கள் சொல்வதை செய்து காட்டக்கூடிய அற்புதமான பொற்காலம் ஐப்பசி மாதம் மகர ராசிக்காரர்களுக்கு. 3ஆம் இடம் என்று சொல்கிற போது உங்களுக்கு காதல் வரப்போகிறது. குடும்பம் இல்லாதவர்களுக்கு குடும்பம் அமைய போகிறது. காதலித்து கொண்டு இருப்பவர்கள் உங்களுடைய வீட்டிலே உங்களுடைய பெரியவர்கள் பெற்றோர்களிடம் தெரியப்படுத்தி சம்மதம் வாங்கக்கூடிய அற்புதமான பொற்காலம். அதாவது 3ஆம் இடம் வலுக்கிறது, 7ஆம் இடம் வலுத்திருக்கிறது, 11ஆம் இடம், 3, 7, 11ஆம் இடங்கள் நல்லபடியாக சுபத்துவமாக வலுக்கிற போது திருமணம் ஆகாதவர்களுக்கு மனம் நிறைந்த நல்லபடியாக நெஞ்சுக்கு நிறைவான வரன் கிடைத்து நீங்கள் நேசிப்பவரையே, நீங்கள் உண்மையாக விரும்புபவரையே, உங்களுக்கு பிடித்தவரையே நல்லபடியாக திருமணம் செய்யக்கூடிய அற்புதமான பொற்காலம். காதல் கைகூடி வரும், கல்யாணம் நடக்கும், நல்ல வரன் அறிமுகமாகி ஆணுக்கு பெண்ணும் பெண்ணுக்கு ஆணும் நல்லபடியாக அறிமுகமாகி அது காதலாக திருமணமாக வாழ்க்கை முழுவதும் நல்லதொரு உறவாக தொடர்வதற்கான அற்புதமான பொற்காலம். குருபலம் வருகிற போது திருமணம் நீங்கள் செய்தால் அந்த வாழ்க்கை நிலைக்கும், நீடிக்கும், படரும், மலரும், தொடரும், பயன் தரும். சரியாக நீங்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டும். 2025ஆம் ஆண்டு ஐப்பசி மாசத்துல மகர ராசிக்காரர்களுக்கு எண்ணிய எண்ணங்கள் எல்லாம் ஈடேறும். அதே நேரத்தில் முயற்சிகள் எல்லாம் பலிக்கும், தொட்டது துலங்கும். அதாவது 7ஆம் இடம் என்று சொல்கிற போது உங்களுடைய காதலன், காதலி, கணவன், மனைவி, நண்பர்கள், வெளிவட்டார பழக்க வழக்கங்கள், புதிதாக அறிமுகமாகக்கூடிய மனிதர்கள், தொழில் பங்குதாரர்கள், இந்த அடிப்படையில இருந்த அத்தனை அசௌகரியங்களும் அப்படியே விலகுகிறது. காதலன் காதலிக்கு இடையில நல்ல கருத்து ஒற்றுமை இருக்கும். கணவன் மனைவிக்கு இடையில நல்ல அந்நியோன்யம், பரஸ்பரம் புரிதல் அதிகரிக்கும், அன்பு அதிகரிக்கும். இளமை காலத்தில் எப்படி நீங்கள் காதலித்து அன்பு செய்து கொண்டிருந்தீர்களோ, கல்யாணம் செய்த புதுசுல எவ்வளவு அழகாக நீங்கள் அன்பாக இருந்தீர்களோ, அதே போல இப்போது நீங்கள் அன்பு செய்யக்கூடிய அற்புதமான பொற்காலம். கணவன் மனைவிக்கு இடையில, காதலன் காதலிக்கு இடையில இருந்த கருத்து வேற்றுமைகள் அப்படியே விலக போகிறது. 2 உயிர்களாக அல்ல, ஒரே உயிராக சேரப் போகிறீர்கள்.
அற்புதமான பொற்காலம். அன்பும் பரஸ்பரம் புரிதலும் அந்நியோன்யமும் தம்பதிகளுக்கு இடையில, உங்கள் வாழ்க்கை துணைக்கு இடையில, நண்பர்களுக்கு இடையில பரஸ்பரம் புரிதல் அதிகரிப்பதற்கான அற்புதமான பொற்காலம். அதாவது வேற்று இனம், வேற்று மதம், வேற்று மொழி பேசக்கூடிய புதிய மனிதர்கள் அறிமுகமாகி அந்த நட்பு வாழ்க்கை முழுவதும் தொடர்வதற்கான நல்ல நட்பாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. அதாவது அந்நியர்களின் தொடர்பில் மூலம் நல்லபடியாக முன்னேற்றங்களும் லாபங்களும் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இதுவரை காலமும் வாய்ப்புகள் கிடைத்தும் நீங்கள் அதை சரியாக பயன்படுத்திக் கொள்ளவில்லை என்றால் இப்போது மறுபடியும் வாய்ப்புகள் உங்களை தேடி வர இருக்கிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். 7ஆம் இடம் வலுத்திருக்கிறது. 11ஆம் இடம் என்று சொல்கிற போது உங்களுடைய லாபஸ்தானம், வெற்றி ஸ்தானம், ஆதாயஸ்தானம் அற்புதமாக மலர்ந்திருக்கிறது. தொட்டது துலங்கும், நினைத்தது நடக்கும். நீங்கள் எடுக்கிற எல்லா நல்ல முயற்சிகளும் ஆதாயமாக வெற்றியாக முடிவதற்கான எல்லா வாய்ப்பும் இருக்கிறது. அதாவது ராசியும் ராசிநாதனும் உச்ச குருவின் பார்வையில் இருப்பது என்பது மிகப்பெரிய கொடுப்பினை, வார்த்தைகள் இல்லை. அதாவது கடவுளுடைய கருணையும் இந்த பிரபஞ்ச பேராற்றலும் இஷ்ட தெய்வத்தினுடைய அருளும் குல தெய்வத்தினுடைய அருளும் ஒரு சேர கிடைக்கின்ற அற்புதமான பொற்காலம். இப்போது நீங்கள் ஆலய வழிபாடுகளுக்கு செல்ல வேண்டும், குல தெய்வத்தை சென்று வணங்க வேண்டும், இஷ்ட தெய்வத்தை சென்று வணங்க வேண்டும். கைமேல எல்லா நல்ல பலன்களையும் வாங்கி கொண்டு வர முடியும். மகர ராசிக்காரர்கள் மகாலட்சுமியும் பெருமாளும் சேர்ந்து இருக்கக்கூடிய, அதாவது மகாவிஷ்ணுவையும் மகாலட்சுமியை நீங்கள் சேர்த்து வணங்குகிற போது அற்புதமாக எல்லா நற்பலன்களையும் கைமேல வாங்கி கொள்ள முடியும். அற்புதமாக இருக்கிறது. தொட்டது துலங்கும், நினைத்தது நடக்கும். வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்புகள் தேடி வரும். வேலையில, தொழில, உத்தியோகத்துல மாற்றங்கள் ஏற்பட்டாலும் நல்ல மாற்றங்களாக இருக்கும். உங்கள் பெயருக்கு ஏற்பட்ட களங்கம் எல்லாமே விலகும். உடல் ஆரோக்கியம் மேம்படும். ஒரு தேஜஸான மனிதனாக உங்களுடைய முகமே ஒளி பொருந்திய முகமாக, தேஜஸான முகமாக, முகத்திலே உண்மையாக மலர்ச்சி வரப்போகிறது. உங்கள் உதட்டிலே புன்னகை தவள போகிறது. அற்புதமான பொற்காலம். நினைத்தது நடக்கும். ஆண்டவனை வணங்கிவிட்டு நீங்கள் எடுக்கிற எல்லா நல்ல முயற்சிகளும் வெற்றி தரும். இந்த காலத்துல நீங்கள் சோம்பொறிகளாக படுத்து தூங்கி விடக்கூடாது. எழுந்து உற்சாகமாக செயல்பட வேண்டும். அதாவது கடவுளின் கருணை, அதிர்ஷ்ட வாய்ப்புகள் எல்லாம் ஒரு சேர கிடைக்கிற காலம். ராசியும் ராசிநாதனும் குருவின் பார்வையில் இருப்பதே சிறப்பாக இருக்கும். உச்ச குருவின் பார்வையில் இருக்கிறது. அதாவது குறிஞ்சி மலர் பூத்தது போல 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறைதான் உச்ச குருவின் தொடர்புக்குள் ராசியோ ராசிநாதனோ வர முடியும். இரண்டுமே ஒரு சேர வந்திருக்கிறது. அற்புதமான பொற்காலம். இது போன்ற வாய்ப்புகள் இனி எப்போதும் உங்கள் வாழ்வில் வரும் என்று தெரியாது. ஒரே நேரத்தில் ராசியும் ராசிநாதனும் உச்ச குருவின் பார்வையில் இருப்பது என்பது அற்புதமான பொற்காலம். சரியாக பயன்படுத்திக் கொள்ளலாம். நல்ல முயற்சிகளில் ஈடுபட்டு வெற்றி வாகை சூடலாம். இதுவரைக்கும் என்னென்ன வாய்ப்புகள் கிடைக்கவில்லையோ அத்தனை வாய்ப்புகளும் தானாக உங்கள் வீடு தேடி வரப்போகிறது. உங்களை தவறாக புரிந்து கொண்டவர்கள் உங்களை சரியாக புரிந்து கொண்டு உங்கள் வழி உங்களை பின்தொடர போகிறார்கள். தொட்டது துலங்கும், நினைத்தது நடக்கும். பெயர் புகழ் அந்தஸ்து எல்லாமே விரிவடையும். பொருளாதாரத்துல ஒரு சிக்கலுமே இருக்காது. தனகாரகர் குருவே நேரடியாக ராசியையும் ராசிநாதனையும் பார்த்து கொண்டிருக்கிறார். லாபங்கள் அதிகரிக்கும், முயற்சிகள் பலிக்கும், திருமணம் நடக்கும். அதாவது சொல்லிக்கொண்டே போகலாம். எல்லாமே நன்மையாக இருக்கிற இந்த வாய்ப்புகளை சரியாக நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். மகராசி என்று சொல்கிற போது நீங்கள் உத்திராட நட்சத்திரத்திலே, திருவோண நட்சத்திரத்திலே, அவுட்ட நட்சத்திரத்திலே பிறந்திருப்பீர்கள். உத்திராட நட்சத்திரத்திலே நீங்கள் பிறந்திருந்தால் சூரிய திசையை கடந்து வந்திருப்பீர்கள். திருவோண நட்சத்திரத்திலே நீங்கள் பிறந்திருந்தால், அதாவது சந்திர திசையில் நீங்கள் பிறந்திருப்பீர்கள். அவுட்ட நட்சத்திரத்திலே நீங்கள் பிறந்திருந்தால் செவ்வாய் திசையை கடந்து வந்திருப்பீர்கள். இப்போது உங்களுக்கு என்ன தசாபுத்தி நடக்கிறது? உங்களுடைய ராசிநாதன் சனி பகவான் உங்களுடைய பிறந்த ஜாதகத்துல என்ன ஸ்கோர் பண்ணியிருக்கிறார்? அவருடைய ஷட்பலத்துல அவருடைய ஸ்கோர் என்ன? அவருடைய ஸ்தான பலம் என்ன? பார்வை பலம் என்ன? சேர்க்கை பலம் என்ன? அவருடைய மதிப்பெண்கள் உங்களுடைய பிறந்த ஜாதகத்துல எப்படி இருக்கிறது? உங்களுடைய பிறந்த ஜாதகம் யோக ஜாதகமா இல்லையா? இப்போது உங்களுக்கு என்ன தசாபுத்தி நடக்கிறது? லக்னம், லக்னாதிபதி எப்படி இருக்கிறார்கள்? இவை அனைத்தையும் அப்படியே சேர்த்து கொண்டு கோச்சாரத்தை முனைத்துக் கொண்டு பலன்களை எடுத்து பழக வேண்டும். எது எப்படி இருந்தாலும் கோச்சார அமைப்புகள் எல்லாம் அதி உன்னதமாக பலன் தருகிற போது உங்களுக்கு இப்போது என்ன தசாப்தி நடந்தாலும் ஒரு 35% நன்மைகள் நிச்சயமாக நடந்துவிடும். நல்ல தசாபுத்திகள் நடந்து கொண்டிருந்தால் 90 மார்க்ஸுக்கு மேலாக நீங்கள் எடுக்க முடியும். அற்புதமாக இருக்கிறது. ஒரு தடவை குல தெய்வத்தை சென்று வணங்கிவிட்டு வந்து ஐப்பசி மாசத்தை ஆரம்பிக்கலாம். தொட்டது துலங்கும், நினைத்தது நடக்கும். நல்லபடியாக இந்த வாய்ப்புகளை எல்லாம் பயன்படுத்திக் கொண்டு மகர ராசிக்காரர்கள் வாழ்வில் வளர வேண்டும், மலர வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். வாழ்த்துக்கள். 2025ஆம் ஆண்டு ஐப்பசி மாதம் மகர ராசிக்காரர்களுக்கு இந்த பலன்களை எல்லாம் சொன்னதுல ஒரு ஜோதனாக எனக்குமே மட்டற்ற மகிழ்ச்சி. யோகி மதன் அஸ்ட்ரோ சென்டர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்திருக்கின்ற அனைத்து தோழர்களுக்கும் தோழிகளுக்கும் என் மனப்பூர்வமான நன்றிகள். பார்த்தவர்கள் உங்களுடைய நண்பர்களோடும் உறவினர்களோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இது போல இன்னும் ஒரு அற்புதமான வீடியோவில் சந்திக்கிறோம். நமஸ்காரம்.